பிரபல சீரியலேருந்து சீரியல் ஹிட் சீரியலேருந்து வெளியிட்டாங்க. எதனால் விலகினே அப்படிங்கிற காரணத்தை தன்னுடைய சமூக பக்கங்களில் சொல்லியிருக்காங்க. யார் அந்த சீரியல் நடிகை, அவங்க அஃபீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும், கூடவே பிரேம் டைம் சீரியலேருந்து சீரியல் நடிகை விலகிய நிலையில் இப்போ ஹீரோ நடிச்சிருந்த நடிகரும் இப்போ அந்த சீரியலேருந்து விலகிட்டதாக அஃபீஸில் அவரே சொல்லியிருக்காரு. அவர் அந்த சீரியலேருந்து விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக வேறு யாரை ஹீரோ நடிக்க போகிறா அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். போல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் சீரியல் தான் மௌனம் பேசியதே. இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு சீரியலாக தான் இருந்து வந்துக்கிட்டு இருக்குது. இந்த சீரியல் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. மௌனம் பேசியதே சீரியலில் நடிகர் லிவிங்ஸ்டனுடைய மகள் ஜோவிதா தான் துளசி கதாபாத்திரத்தில் லீடு ஹீரோயினா நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் இப்போ சீரியலேருந்து விலகிட்டதாகவும் தன்னுடைய சமூக பக்கங்களில் சொல்லியிருக்காங்க. துளசி கதாபாத்திரம் பிடிக்கல, நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சீரியல்லையும் கதைகளும் இல்லை. இந்த சீரியலில் நான் தான் ஸ்டார்டிங்லேருந்து தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன். சீரியலில் இப்போ சில மாற்றங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. வாழ்க்கை நேர்மை சுயமரியாதையுடன் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு அதிக முயற்சி செய்கிறேன். அது என்னால் முடியலை. ஸோ அதனால் இப்போ மௌனம் பேசி சீரியலேருந்து விலகிறேன். நிச்சயமாக வேறொரு சீரியலில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஜோவிகா அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த சீரியலை பார்க்குற ரசிகர்களுக்கும் ஜோவிகா சீரியலேருந்து விலகினது ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும். ஜோவிகா துளசி கதாபாத்திரத்தை விலகினா அவங்களுக்கு பதிலாக யார் சீரியலில் துளசி அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிக்க போகிறா அப்படிங்கிற வேறு எந்த ஒரு தகவலும் வெளியாகலை. இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல தொலைக்காட்சியில் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியல் தான் மாறி இந்த சீரியலானது 800 எபிசோடிலே கிடந்து சூப்பர் ஹிட்டாக தான் போய்கிட்டு இருக்குது. இந்த சீரியலில் ஆசிகா அவங்க லீடு ஹீரோ நடிச்சு வந்தாங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மாரிஸ்லேருந்து அவங்க வெளியிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக அஞ்சனா ஸ்ரீனிவாஸ் அவங்க இப்போ மாரி கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இப்போ இந்த சீரியலில் சூர்யா கதாபாத்திரம் நடித்த நடிகர் ஆதர்ஸ் சீரியலேருந்து வெளியிட்டதாக அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு. அதாவது இத்தனை நாளில் மாரி சீரியலில் சூர்யா கதாபாத்திரத்துக்கு நீங்கள் கொடுத்த லவ் அண்டு சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னும், கூடி சீக்கிரம் வேறொரு ப்ராஜெக்டில் மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ மாரி சீரியல்லேருந்து ஆதர்ஸ் அவர்கள் வெளியிட்டா இனி மாரி சீரியலில் புது சூர்யாவாக நடிகர் சுகேஷ் அவர்கள் தான் நடிக்க போகிறாரு. நடிகர் சுகேஷ் இதற்கு முன்னாடி பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்டான பாரதி கண்ணம்மா சீரியலில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருந்தார். இவர் தான் இப்போ மாரி சீரியலில் சூர்யா கதாபாத்திரம் நடிக்க போகிறாரு. நீங்கள் இந்த சீரியல் நடிகர் மாற்றத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், சூர்யா கதாபாத்திரத்துக்கு சுகேஸ்வரிகள் பொருத்தப்பாக இருப்பாரான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிச்சுதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம 2 2 பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.